ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டாவியன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரசம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது நாளைக்கும் சேர்த்து தான் பண்ணுறோம். கெட்டு போகாத அளவுக்கு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு நீங்களும் பார்த்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது நிஜமாக கெட்டு போகிறதில்ல. ஆல்ரெடி நாங்கள் இது மாதிரி பண்ணி நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கோம். உங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மிளகாய், இஞ்சி, பெருங்காயம் இது எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது புளி நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள், கல்லுப்பு அப்படியே போட்டு கலந்து வச்சிடலாம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம் ரசம். இப்போ என்ன கடுகு, காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை, அந்த அரைச்ச மசாலா ஒரு ரொம்ப வதக்கக்கூடாது, ஒரு 2 செகண்டுக்கு வதக்கிக்கோங்க, அவ்வளோதான். அந்த புளி கரைசலை ஊற்றிக்கோங்க. அந்த புளி கரைசலை ஊற்றிடலாம். இப்போ பாருங்க, ரசம் நல்லா தாளிச்சாச்சு. இப்போ இது ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.